அனைவருக்கும் வணக்கம். தொண்டு செய்து படுத்த படம் தூய தாடி மார்பில் என்று பாரதிதாசன் புகழப்பெற்ற ஒரு புகழ்பெற்ற நபரை தான் நீங்க நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இவரை வெண்தாடி வேந்தர், தென்னிந்தியாவின் சாக்கட்டி, பகுத்தறிவு பகலவன், பெண்ணின் போர் முரசு, வைக்கம் வீரர் என்று பல்வேறு பட்டப்பெயரால் அழைக்கக்கூடிய தந்தை பெரியார் தான் இன்னைக்கு வீடியோ தான் பார்க்குறோம். தந்தை பெரியார் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் 17, 1879 ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா வெங்கடப்பர் மற்றும் சின்ன தாயம்மாள் அவங்க பெற்றோராக இருக்காங்க. இவருக்கு 13 வயதிலே திருமணம் நடைபெற்றிருந்தாலும் 19ஆம் வயதில் துறவு மேற்கொண்டு காசிக்கு பயணம் செஞ்சிருப்பார். பிறகு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பி அரசியல் ஈடுபடுவார். 1918ஆம் ஆண்டு ஈரோடு நகர நகரசபை தலைவராக தேர்வாகியிருப்பார். சரிங்களா? அப்ப ராஜாஜி நமக்கு தெரியும், சேலம் மாவட்டத்தில் ராஜாஜி காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு தலைவர். இந்த ராஜாஜியின் கட்டாயத்தின் பேரில் நம்ம தந்தை பெரியாரும் வரதராஜுலு என்ற நபரும் காங்கிரஸ் இணைகிறாங்க. 1920ஆம் ஆண்டு காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் நாடு முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தெருக்களில், சாலைகளில் கையில் மூட்டையை தூக்கி கொண்டு கதராடை விற்பனை செய்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பார் நம்ம தந்தை பெரியார். இவர் 1921ஆம் ஆண்டு மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவாக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீசி எறிஞ்சிருப்பார். ஏன்னா இப்ப பனை மரங்கள்ல எப்படி கல் எடுக்கிறாங்களோ அதே போல தென்னை மரங்களில் கல் எடுக்கும் பழக்கம் அப்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்ல கல் எடுப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி இருப்பார். சரிங்களா? அதே போல 1921ஆம் ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோடைய நிர்வாகியாக தேர்வாயிருப்பாரு. 1923ஆம் ஆண்டு சென்னை மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் தேர்வாகியிருப்பாரு. அப்பேற்பட்ட சமயத்துல நம்ம கேரள மாநிலம், அண்டை மாநிலம் கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த மக்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும். அப்ப இதை கேள்விப்பட்ட நம்ம பெரியார் என்ன பண்ணாரு, கேரளாவுக்கு போறாரு. அந்த வைக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த அனைத்து தரப்பு மக்களும் கோவிலுக்குள் நுழையலாம் அப்படிங்கிறத உரிமை பெற்று தருவார். இதனால் திருவிக்க அவர்கள் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் தான் நம்ம பெரியார். அதே போல 1925ஆம் ஆண்டு சேரன் மாதேவி குருகுல கல்வி தலைவர் பத்தி ராஜினாமா செய்வார். என்ன காரணம்னா, சேரன் மாதேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு குருகுல கல்வி திட்டம், ஒரு குருகுலம் இருக்கும். அந்த குருகுலத்துல பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் கட்சியோடைய நிதியால செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி அது குருகுல கல்வி. ஓகேங்களா? அந்த பள்ளியில் என்ன நடக்கிறாங்க, உயர்ந்த ஜாதி மாணவர்கள் ஒரு மாதிரியாகவும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு மாதிரியும் நடத்தப்படுகிறார்கள். அது உயர்ந்த ஜாதி மாணவர்களுக்கு பலகையும் தாழ்ந்த ஜாதி மாணவர்களுக்கு கோணிப்பையும் இருக்கிறாங்க. அதே போல தட்டு, குடிக்கிற தண்ணி, அப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வு காணப்படுது. இதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் யாரு, நம்ம பெரியார். சரிங்களா? காங்கிரஸோடைய நிதியால் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளியில் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நம்ம காண்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு கேட்பாரு. இதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸுடைய தலைவர் பதவி, அந்த குருகுல கல்வி தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ் தொடர்வாரு. அந்த தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சிருப்பார். அப்பேற்பட்ட சமயத்துல 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் இயக்கத்துடைய மாநாடு நடக்குது, மாநில மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல இடஒதுக்கீடின்படி அனைவருக்கும் அரசு வேலை வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையை முன்வைப்பாரு. ஆனா இந்த கோரிக்கையை காங்கிரஸுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. இதனால் கோபமடைந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 1925ஆம் ஆண்டு விலகி தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? 1925ஆம் ஆண்டு தொடங்குறாரு. இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு இன்னொரு பெயர் பகுத்தறிவாளர்கள் சங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு எங்க நடந்துன்னு கேட்பாங்க, 1929 செங்கல்பட்டுல நடந்திருக்கும். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணீங்க. அப்ப தன்னுடைய சுயமரியாதை கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். எப்படி கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னாக்க அதற்கு பத்திரிகை மூலமாக கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா இப்படி போன்ற நவீனமா சமூக ஊடகங்கள் அப்ப கிடையாது, ஒன்லி பத்திரிகை மட்டும்தான். அப்ப அந்த பத்திரிகைகள் மூலமா தான் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகளை தொடங்குறாரு சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆதரவாக. ஓகேங்களா? பாருங்க, 1925ஆம் ஆண்டு குடியரசு, 1928 ரிவோல்ட், 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935ஆம் ஆண்டு விடுதலை அப்படின்ற 5 பத்திரிகை தொடங்கி இருப்பாரு. இது மட்டும் தான் உண்மை, இது மாதிரி இன்னும் சில பத்திரிகை தொடங்கி இருப்பாரு. சரிங்களா? இப்ப இதுல இந்த 5 பத்திரிகைகள் வருடங்கள் பல முறை போட்டித் தேர்வுல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு கேட்டா குடியரசு, ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல ரிவோல்ட்னா இது ஆங்கில பத்திரிகை, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பத்திரிகைகளை நிறைய கட்டுரைகள் எழுதிருவாரு, ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாரு, கவிதைகள் எழுதியிருப்பாரு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரிஜினல் பெயர் எழுதாம
புனைப்பெயர் வச்சிருப்பார். என்ன புனைப்பெயர்? சித்திரபுத்திரன் அப்படின்னு புனைப்பெயர்ல கட்டுரை எழுதியிருப்பாரு. சரிங்களா? அதே போல 1944ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில், நீதி கட்சியோட மாநாட்டில், நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. தன்னுடைய வாழ்நாளில் 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறைக்கு சென்றிருப்பாரு. மக்களுக்காக போராட்டத்துக்காக 23 முறை சிறைக்கு சென்றிருப்பாரு. இதனால இவர் என்ன சொல்லுவாங்க? சிறை பறவை அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? பெரியார். அதே போல பெரியார் எழுதிய ஒரு நூல், மிக முக்கியமான ஒரு நூல் எழுதியிருப்பாரு, பெண் ஏன் அடிமையானார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பெண் ஏன் அடிமையானார், திருத்தம், பெண் ஏன் அடிமையானார். அடுத்தது 1938ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சென்னையில பெண்கள் மாநாடு நடைபெற்றிருக்கும். இந்த பெண்கள் மாநாட்டை யார் தலைமை நடக்கும்? மறைமலைகள் அவருடைய மகளான நீலாம்பிகை அம்மையார் தலைமையில இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாட்டில் 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநாட்டில் தான் நம்ம தந்தை பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் அந்த பெண்கள் சார்பாக வழங்கியிருப்பாங்க. அந்த பெரியார் பட்டம் வழங்கியாரு நீலாம்பிகை அம்மையார். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே போல 1920ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணிக்கிறாங்க? தென்னிந்தியாவின் சாக்ரட்டை, தெற்காசியாவின் சாக்ரட்டை அப்படிங்கிற பட்டத்தையும் நம்ம பெரியாருக்கு வழங்கி சிறப்பித்திருக்காங்க. தன்னுடைய வாழ்நாட்கள்ல மொத்தமாக பெரியார் 8600 நாட்கள் பயணம் செஞ்சிருக்காரு. 8600 நாட்கள் தன்னுடைய மக்களுக்கான சேவைக்கு பயணம் செய்ய மேற்கொண்டிருக்காரு. 13,12,000 கிலோமீட்டர் தூரத்தை பயணம் செஞ்சிருக்காரு தன்னுடைய வாழ்நாள்ல. ஓகேங்களா? அதே போல 10,700 கூட்டங்கள்ல கலந்திருக்காரு. 21,400 மணி நேரங்கள் உரை நிகழ்த்தியிருக்காரு. சரிங்களா? பேர்பட்ட பெருமைக்குரியவனா நம்ம பெரியார். இவர் பார்த்தீங்கன்னாக்க 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதிக்கு இந்த இன்னுலகை விட்டு மறைந்து நம்ம எல்லாம் நீங்கா தொழிலாளி சேர்ந்தார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, அதாவது நம்ம பெரியார் நினைவாக மத்திய அரசு என்ன பண்ணிருப்பாங்க? தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க. அது எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற தகவல் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.